Hello everyone, இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லீட்கோடோட 209th ப்ராப்ளம் மினிமம் சைஸ் சப்அரேஸ். நம்மளுக்கு வந்து என்ன ரெண்டு இன்புட்ஸ் தராங்க. என்னென்ன இன்புட்ஸ்னால் நம்ஸ்னு ஒரு இன்டிஜர் அரே தராங்க அண்ட் டார்கெட்னு ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுக்குறாங்க. ஓகேவா, நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் லென்த் ஆஃப் சப்அரே ரிட்டர்ன் பண்ணணும். மினிமம் லென்த் ஆஃப் சப்அரே, இப்போ இது வந்து என்ன சப்அரே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. எங்கள் என்ன சப்அரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ஸ்லேருந்து ஒரு சப்அரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். அந்த சப்அரே எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் அதோட எல்லா எலமெண்ட்ஸ், அந்த சப்அரேயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸோட சம்மை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அது டார்கெட்டோட கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு அவங்க வந்து ரிட்டர்ன் மினிமம் லென்த்னு சொன்னனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு என் நம்பர் ஆஃப் சப்அரேஸ் வந்து சப்அரேஸோட எல்லா எலமெண்ட்ஸோட சம் வந்து கிரேட்டர் தான் டார்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய எல்லா சப்அரேயோட லென்த்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எந்த சப்அரேயோட லென்த் மினிமலாக இருக்கோ அந்த சப்அரேயோட லென்த்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இன்கேஸ் எந்த ஒரு சப்அரேயோட எலமெண்ட்ஸோட சம்மே கிரேட்டர் தென் டார்கெட்டாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடணும் அப்படின்னா 0 ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு வந்து எந்த மாதிரி அப்ரோச் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து ஸ்டார்டிங் வித் ப்ரூட் ஃபோர்ஸே பார்க்கலாம். minimum size of subarray sum. ஓகேவா, மினிமம் சைஸ் ஆஃப் சப்அரே சம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் ப்ரூட் ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் பேருக்கு வந்து சப்அரேனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி. ஸோ சப்அரேனா என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரே தராங்கன்னு வச்சுப்போமே, ஒரு அரே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட சப்அரே என்னவாக இருக்கும்னா கண்டினியூஸ் போர்ஷன் ஆஃப் தட் அரேவாக இருக்கும். கண்டினியூஸ் போர்ஷன் ஆஃப் தட் அரேவாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் சப்அரே. ஓகே, வித் தட் செட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பார்க்கலாம். ப்ரூட் ஃபோர்ஸுக்கு வந்து இதுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லா சப்அரேயும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் ஆல் சப்அரேஸ் அண்ட் ஸ்டோர். Subarrays and store it. ஓகேவா, ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா big of n இருக்கும், n ஸ்கொயர் இருக்கும். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா big of n கியூப் இருக்கும். ஸோ n கியூப் எலமெண்ட்ஸ் வந்து n கியூப் சப்அரேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ big of n கியூப் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சது எந்த நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்க எல்லா சப்அரேயும் ஐடென்டிஃபை பண்ணி எந்த சப்அரேயோட எல்லா எலமெண்ட்ஸோட சம் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட்டாக இருக்குதுன்னு செக் பண்ணணும். செக் பண்ணி இப்போ இன்கேஸ் நிறைய சப்அரேலாம் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மினிமம் லென்த், எந்த சப்அரேயோட லென்த் மினிமமாக இருக்கும் அந்த சப்அரே வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு எடுத்துக்கிற ஆப்ரேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா big of n கியூப் ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட இந்த அப்ரோச் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா ஆகிடும் அப்படின்னா big of n கியூப்னு மாறிடும். ஸோ இது வந்து நாட் அ குட் அப்ரோச். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ஆப்டிமல் சொல்யூஷனை வந்து பார்க்கலாம். ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஸ்லைடிங் விண்டோவுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ கிடையாது. இது வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட்டு. ஸோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட்டு ஒரு 10 to 15 ப்ராப்ளம்ஸ் அதில் நம்ம ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஸ்லைடிங் விண்டோ வந்து மாஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்லைடிங் விண்டோனா பேசிக்காக என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு கண்டிஷன் வச்சுருப்பேன். ஒரு பேஸ் கண்டிஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு சும்மா ஒரு கண்டிஷன் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா விண்டோவோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். இப்போ இன்கேஸ் அந்த
கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா விண்டோவோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுவேன். ஸோ விண்டோங்கிறது என்னென்னா ஒரு சப்பரே தான். எப்போவுமே விண்டோங்கிறது வந்து என்ன மீன் பண்ணும் அப்படின்னா ஒரு அரே கொடுத்துருக்காங்கன்னா அந்த அரேயோட சப்பரே தான் விண்டோ. ஸோ அந்த சப்பரே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் ஷ்ரிங்க் ஆகிறதும் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஷ்ரிங்க் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஸ்லைடிங் விண்டோன்னு இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்னேன்ல அந்த விண்டோவை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை ஷ்ரிங்க் பண்ணுறது அப்படின்ட்டு அதை எதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னா 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த பாயிண்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கலாம், ஃபார் லூப்பிங் வேரியபிள்ஸாக இருக்கலாம், ஃபார் இன்கேஸ் ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டர்ஸ் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு அரே இருக்குது அப்படின்னா நம்மளோட விண்டோ வந்து இது ஸ்டார்ட் பாயிண்டராக இருக்குது, இது வந்து எண்ட் பாயிண்டராக இருக்குது அப்படின்னா விண்டோட சைஸ் வந்து என்ன 1 2 3 இருக்கும், 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நான் இன்கேஸ் என்னோடய விண்டோவை ஸ்ட்ரிங் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட்டை வந்து +1 பண்ணிக்கலாம். +1 பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கை வந்துடுவோம். ஸோ ஸ்டார்டிங்கை வந்துடுச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் வந்துடுச்சு அப்படின்னா விண்டோட சைஸ் என்னவாகிடும் அப்படின்னா 3லேருந்து 2 மாறிடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்லைடிங் விண்டோட பேசிக்கான ஒரு விஷயம். க்ரோ ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ட் பாயிண்டர் வந்து இங்கே இருந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணால் போதும். ஸோ அதுதான் பேசிக் ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம், அதாவது மினிமம் சைஸ் ஆஃப் சப்அரே சம்முக்கு வந்து நம்ம எப்படி இந்த ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச்சை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் ட்ரை ரன் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரை ரன் பண்ண போகிறேன். என்ன நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன்ஸ்ன்ட்டு ஒரு வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். இதை தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இதை வந்து ஸ்டார்டிங்கு என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியாக வச்சுக்கிறேன். ஓகேவா? உள்ளதுலேயே ஒரு லார்ஜஸ்ட் வேல்யூ தான் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஸோ எனக்கு வந்து ஒரு லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ரை ரன் பண்ணும்போது பார்ப்பீங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லூப்பிங் வேரியபிள் i is equal to 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து என்னோடய விண்டோவோட எண்ட் பாயிண்டராக யூஸ் ஆக போகுது. இப்போ வந்து ஸ்டார்ட் பாயிண்டர், விண்டோவோட ஸ்டார்ட் பாயிண்டர் வந்து என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா அதையுமே இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கரண்ட் சம் இல்லைனா கரண்ட் சம். ஓகே, கரண்ட் சம்னு ஒன்று இருக்குது, அது வந்து இனிஷியலாக 0ன்னு இருக்கும். அப்புறமா கரண்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம நம்ஸ் அரே என்ன 2, 3, 1, 2, 4, 3. ஸோ அப்புறமா டார்கெட் வந்து என்ன அப்படின்னா 7. ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து ஐ வந்து 0 இருக்குது, ஸ்டார்ட் வந்து 0 இருக்குது, கரண்ட் சம் வந்து 0 இருக்குது. கரண்ட் வேல்யூ ஐ பாயிண்ட் பண்ணுற நம்ஸ் அரேல ஐ பாயிண்ட் பண்ணுற கரண்ட் வேல்யூ என்ன 2. ஓகேவா? ஸோ கரண்ட் வேல்யூ வந்து 2ன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் சம் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் சம் ப்ளஸ் கரண்ட் வேல்யூவாக அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணிட்டேன், 2ன்னு மாற்றிட்டேன். 2ன்னு மாற்றினதுக்கப்புறமா நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா டார்கெட்டோட இது அதிகமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். டார்கெட் என்ன 7, 2 இஸ் கிரேட்டர் தேன் 7ஆ இல்லை, ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா என்னோடய விண்டோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். விண்டோ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 1ன்னு மாறி விண்டோவோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னா விண்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஐங்கிறது என்னென்னா விண்டோ ஸ்லைடிங் விண்டோவோட எண்ட் பாயிண்ட்டாக நான் வந்து வச்சுருக்கேன். எண்ட் பாயிண்ட்டாகவும் வச்சுருக்கேன், லூப்பிங் வேரியபிளாகவும் வச்சுருக்கேன். ஸ்டார்ட் வந்து 0வாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா கரண்ட் சம் வந்து 2ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் கரண்ட் வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னா 3ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபார்முலா படி கரண்ட் சம் ப்ளஸ் கரண்ட் வேல்யூ பண்ணுவோம். ஸோ 2 + 3 5. ஸோ இது வந்து 5ன்னு அப்டேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணணும் இது கூட டார்கெட் கூட. 5 இஸ் கிரேட்டர் தென் டார்கெட்டா, கிரேட்டர் தென் 7ஆ இல்லை, ஃபால்ஸு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு மூவ் ஆகிடணும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு மூவ் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோவோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு மூவ் ஆகணும். ஸோ விண்டோவோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 5ன்னு இருக்குது. இது வந்து என்ன கரண்ட் வேல்யூ வந்து என்ன ஆயிடும்னா 1 வரும். 5 + 1 6. 6 இஸ் கிரேட்டர் தென் டார்கெட்டா, டார்கெட் என்ன 7, கிரேட்டர் தென் டார்கெட்டா இல்லை, ஃபால்ஸு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகணும். அதாவது விண்டோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு மூவ் ஆகணும். விண்டோ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் 6. நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 2. ஆட் பண்ணால் என்ன வரும்னா 8. 8 இஸ் கிரேட்டர் தென் 7ஆ, ஆமாம் 7 டார்கெட்டோட கிரேட்டராக இருக்குது.
கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் கூட அந்த லென்த்தை வந்து கம்பேர் பண்ணணும். இந்த ஆன்சரில் வந்து என்ன வேல்யூ இருந்துச்சு, இன்ஃபினிட்டி இருக்குது. இன்ஃபினிட்டியும் விண்டோவோட சைஸையும் கம்பேர் பண்ணணும். விண்டோட சைஸையும் கம்பேர் பண்ணால் எது வந்து மினிமமாக இருக்கோ அதை வந்து ஆன்சராக அப்டேட் பண்ணிப்பேன். இப்போ கம்பேர் பண்ணுவோமே, விண்டோட சைஸ் என்ன, இதுதான் எண்டிங் இண்டெக்ஸ், இது வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஸோ வேல்யூ என்னவா இருக்கும்னா 3 - 0 + 1 இருக்கும். 3 - 0 + 1 என்ன வரும், 4 வரும். ஓகேவா? ஸோ 4 வந்துருச்சா. 4ஐயும் இன்ஃபினிட்டியும் கம்பேர் பண்ணுவோம். 4 இஸ் கிரேட்டர் தென் இன்ஃபினிட்டி இஸ் கிரேட்டர் தென் 4ஆ இல்லை, அதாவது 4 இஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. கரெக்டாக 4 இஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆன்சரை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஆன்சரை வந்து என்னென்னு அப்டேட் பண்ண போகிறோம், 4ன்னு மாற்றுறோம். ஓகேவா? 4ன்னு மாற்றிக்கிட்டு இந்த ஐட்ரேஷன்லேயே, இந்த கரண்ட் ஐட்ரேஷன்லேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்ஸ் இருக்குல்ல, ஸோ கரண்ட் சம் இருக்குல்ல, இந்த கரண்ட் சம்மை வந்து நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட்டை வச்சு ஒரு டிக்ரிமெண்ட் பண்ணணும். நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் என்னவா இருக்குது, அதாவது விண்டோவோட சைஸை நான் டிக்ரீஸ் பண்ணும்போது இந்த கரண்ட் சம்மையுமே நான் வந்து கம்மி பண்ணுவேன். இந்த கரண்ட் சம் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா அந்த விண்டோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட சம்மை இதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ஸ் ஆஃப் 0 டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். நம்ஸ் ஆஃப் 0 என்ன இருக்குது, 2 இருக்குது. 2ஆல் 8 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 6 வரும். ஸோ 6 வந்துருச்சா. இப்போ வந்து 6ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணணும். ஏன்னா 7ங்கிறது டார்கெட். 6ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணால் 6 இஸ் கிரேட்டர் தென் 7ஆ இல்லை, ஃபால்ஸு. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோட ஸ்டார்ட்டை மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா +1 பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு, அதாவது விண்டோவோட சைஸை இப்போ கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் போகும்போது என்னென்னா i = 4ன்னு வரும். ஸ்டார்ட் இஸ் = 1 தான். கரண்ட் சம் வந்து 6. நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன, 4 இருக்குது. 6 + 4 என்ன, 10. ஸோ 10 ஆகிடுச்சு. 10ங்கிறது வந்து என்னவாக இருக்கும், கிரேட்டர் தென் டார்கெட்டாக இருக்கா, டார்கெட் என்ன 7, 7ஓட அதிகமாக இருக்கா, ட்ரூ. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து விண்டோவோட சைஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் விண்டோவோட சைஸையும் ஆன்சரில் இருக்க விண்டோவோட சைஸையும் கம்பேர் பண்ணணும். கரண்ட் விண்டோவோட சைஸ் என்ன, 4 - 1 + 1. அது வந்து என்னவாக இருக்கும், 4 தான் இருக்கும். 4 இஸ் கிரேட்டர் தென் 4ஆ, 4 இஸ் லெஸ் தென் 4ஆ இல்லை. ஸோ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மறுபடியும் ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி இந்த கரண்ட் ஐட்ரேஷனுக்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட்டில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 10 - 3 என்னவா மாறிடும், 7ன்னு மாறிடும். 7 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டார்கெட்டா, ஆமாம் 7 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 7. ட்ரூன்னு மாறிடுச்சு. ட்ரூன்னு மாறிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், விண்டோவோட சைஸை மறுபடியும் கம்பேர் பண்ணணும். விண்டோவோட சைஸ் வந்து என்னவா இருக்குது இப்போது 4 - 2, ஏன்னா செகண்ட் இண்டெக்ஸில் வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். 4 - 2 2. ஓகே, 4 - 2 + 1. ஸோ இப்போது விண்டோட சைஸ் என்னவா மாறிடுச்சு, 3ன்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து 3 இஸ் லெஸ் தென் ஆன்சரில் இருந்த வேல்யூ 4ஆ, ஆமாம் ட்ரூ. ஸோ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதை வந்து 3ன்னு மாற்றணும். ஓகேவா? ஸோ 3ன்னு மாற்றுறேன். 3ன்னு மாற்றிட்டேன். இப்போ என்னென்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு இதை வந்து மூவ் பண்ணணும். ஸோ மறுபடியும் இப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால இதே ஐட்ரேஷனில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ஸ் ஆஃப் 2 வந்து இந்த கரண்ட் சம்மில் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறேன். நம்ஸ் ஆஃப் 2ல் வந்து என்ன இருந்துச்சு, 0 1 2 1 இருந்துச்சா. ஸோ 1 வந்து சப்ராக்ட் பண்ணுறேன். -1 7 - 1 6ன்னு மாறிடும். 6ன்னு மாறிடுச்சு அப்படின்னா என்ன வரும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டார்கெட்டா இல்லை. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 7 இல்லை, இது ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் மூவ் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், விண்டோவோட சைஸை கம்மி பண்ணணும், 3ன்னு மாற்றணும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் மூவ் ஆகணும். i = 5ன்னு இருக்கும். ஸ்டார்ட் வந்து என்னவாக இருக்குன்னா 3ன்னு இருக்குது. கரண்ட் சம் என்னவாக இருக்குன்னா 6ன்னு இருக்குது. கரண்ட் வேல்யூ என்னவாக இருக்குன்னா 3ன்னு இருக்குது. 6 + 3 என்ன வரும், 9 வரும். கரெக்டாக? ஸோ 9 வந்துடும். 9 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டார்கெட்டா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டார்கெட்டா, கிரேட்டர் தேன் தான். 9 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 7. ஸோ ட்ரூன்னு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கரண்ட் விண்டோவோட சைஸையும் ப்ரீவியஸாக இருந்த விண்டோவோட சைஸையும் கம்பேர் பண்ணணும். கரண்ட் விண்டோவோட சைஸ் என்ன, 5 - 3 + 1. 5 - 3 + 1 என்ன வரும், 3. 3 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ஆ, 3ஆ கிரேட்டர் தேன் 3ஆ இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
நான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணி பார்க்கணும். நம்ஸ் ஆஃப் 3 வந்து கரண்ட் சம்லேருந்து டிக்ரீஸ் பண்ண போகிறேன். விண்டோட சைஸ் கம்மி பண்ண போகிறேன். நம்ஸ் ஆஃப் 3 டிக்ரீஸ் பண்ணால் என்ன வரும்னா 2 சப்ராக்ட் ஆகும். கரெக்டாக நம்ஸ் ஆஃப் 3 என்ன இருக்குது, 2 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2 3 2 இருக்குது. ஸோ 9 - 2 பண்ணணும். 9 - 2 பண்ண 9 - 2 பண்ணணும். 9 - 2 பண்ணால் எனக்கு என்ன வரும், 7 வரும். கரெக்டாக ஸோ 7 வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா விண்டோவோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 4ன்னு மாறி இருக்கும். இப்போ வந்து 7 is greater than or equal to 7 7 is greater than or equal to 7 ஆமாம் ட்ரூ. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் விண்டோவோட சைஸையும் ப்ரீவியஸாக இருந்த விண்டோவோட சைஸையும் கம்பேர் பண்ணணும். கரண்ட் விண்டோவோட சைஸ் என்ன, 5 - 4 + 1, இதோட வேல்யூ வந்து 2. ப்ரீவியஸ் விண்டோவோட சைஸ் வந்து என்ன, 3. 2 is greater than or equal to 3, சாரி 2 is less than or equal to 3. ஆமாம், இது வந்து ட்ரூன்னு மாறிடுச்சு. ஸோ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் அப்டேட் பண்ணணும். ஆன்சர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இது 2ஆக மாறிடும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய மொத்தாரையும் நான் ட்ராவல்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஆன்சரில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். ஆன்சரில் வந்து 2 இருக்குது. ஸோ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் 2 பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன்ஸ்ன்ட்டு ஒரு அரே யூஸ் பண்ண போகிறேன். ஆன்ஸ்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உள்ளதுலேயே ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும், float ஆஃப் டபுள் கோட்ஸ் ப்ளஸ் INF. அண்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இன்னொரு வேரியபிள் தேவை, ஸ்டார்ட்னு ஒரு வேரியபிள், அதை வந்து இனிஷியல் 0. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோவோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸாக இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் சம், கரண்ட் அண்டர்ஸ்கோர் சம் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் தேவை அண்ட் நம்பர் வேல்யூ தேவை. இன் எனிமரேட் ஆஃப் நம்ஸ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் சம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக கரண்ட் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ம இஃப் கரண்ட் சம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய விண்டோவோட சைஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக விண்டோ அண்டர்ஸ்கோர் சைஸ், விண்டோ சைஸ் கண்டுபிடிக்கணும். விண்டோ சைஸ் ஈக்குவல் டு I - start ப்ளஸ் 1 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இஃப் விண்டோ சைஸ் இஸ் லெஸ் தேன் கரண்ட் ஆன்சரில் இருந்த வேல்யூவோட சின்னதாக இருக்கா அப்படின்னா ஆன்சரை வந்து அப்டேட் பண்ணணும். ஆன்சர் ஈக்குவல் டு விண்டோ அண்டர்ஸ்கோர் சைஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இல்லை ஸ்டார்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், கரண்ட் சம்மை வந்து அப்டேட் பண்ணணும். கரண்ட் சம் மைனஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் சம் ஈக்குவல் நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஆன்சர் இஃப் ஆன்சர்ஸ் not equal to float of double quotes plus infinity. இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்னா இது ரிட்டர்ன் பண்ணணும்னா 0 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் சொல்யூஷன். சாரி, இது வந்து ஒரு while loop. கரண்ட் சம்மோட அதிகமாக இருக்கிறது வரைக்கும் நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவேன். இந்த while loopோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸுங்க நம்ம வந்து அசீம் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். ஆக்சுவலி எப்போவுமே இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்னு சொல்ல முடியாது. கரெக்டாக. ஸோ அதனால் இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்மிட் ஆகிடுச்சு. டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிடும். பிக் ஆஃப் n. ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியுமே பிக் ஆஃப் 1ல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள ப்ராப்ளம். ஸோ இன்னும் ஒரு ப்ராப்ளமோடு உங்களோட சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.